வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நம்ம InDesignல கிளாஸ் 13 பார்க்க போறோம். ஆல்ரெடி InDesign பிளேலிஸ்ட்ல 12 கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து Gridify ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஷேப்பை கீபோர்டு ஏரோஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மேலே ஒரு லைன் வச்சுட்டு கீழே ஒரு லைன் வச்சு இதுக்கு இடையில எப்படி ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ் கொண்டு வரது, அந்த லைன்ஸோட கேப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதே மாதிரி ஷேப்ஸ்க்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ A4 ஷீட்டை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போர்டு வந்து எனக்கு நீளமாக இருக்குது. ஸோ மேலே இந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் போர்டு இல்லை. இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. இப்போ ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணி நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது, இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ ஜூம் அவுட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் Ctrl+K ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கைட்ஸ் அண்ட் பேஸ்ட் போர்டில் ஹரிசாண்டல் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 300 mm கிட்ட இருக்குது. அண்ட் வெர்டிகல் மார்ஜின்ஸ் 25 mm தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 300 கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு சுற்றி ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் Ctrl+0 கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டாக்குமெண்ட்டும் ஆக்சுவல் சைஸில் விசிபிளாக தெரியும். இப்போ ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு M கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு 5 ரோ வேணும் அண்ட் 5 காலம் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா சும்மா ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபில் கலராக மாற்றிக்கிறேன். அண்ட் இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது இதை ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம். அண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட செம்ம ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்னென்னா அதுதான் Gridify ஆப்ஷன்ஸ். M கிளிக் பண்ணி இந்த டூலை எடுத்துகிட்டு இங்கே இந்த மார்ஜின்லேருந்து கிளிக் பண்ணி இந்த மார்ஜின் எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ மவுஸ் கிளிக்கை நான் விடவே இல்லை, விடாமல் மவுஸ் கிளிக்கை ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் கீபோர்டில் இருக்க லெஃப்ட் சைடு ஏரோ அண்ட் ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஏரோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு 4 காலம் கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ 5 காலம் கிடச்சிருச்சு. கேட்ட 5 காலம் கிடச்சிருச்சு. அண்ட் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ரோ நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 4 ரோ இருக்குது அண்ட் 5 ரோ. ஸோ நம்ம கேட்ட எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நான் கிளிக்கை விட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்போட சைஸுமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எல்லா ஷேப்க்கு இடையில இருக்க கேப்புமே பர்ஃபெக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்ட்ரோக்காக இருக்கிறத ஃபில்லாக மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்புமே நமக்கு தனித்தனியாக க்ரியேட் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ கொலாஜ் பண்ணுறதுக்கு InDesign ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோஷாப்பை விட. இதே மாதிரி தான் நம்ம எலிப்ஸையும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பட் நம்ம கிளிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. கிளிக்கை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஷேப் இருக்கோ அது அப்படியே க்ரியேட் ஆகிடும். இப்போ கிளிக்கை நான் விட்டுறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எத்தனை சர்க்கிள் ஈக்குவல் ஷேப்ஸில் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். பட் இதில் எனக்கு ஒரு கண்டிஷன் வேணும். இந்த இடையில இருக்க கேப் பார்த்தீங்களா, அந்த இடையில இருக்க கேப் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய கேப் வேணாம். எல்லா சர்க்கிளும் கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி இந்த ரோலையும் இருக்கணும், காலம்லையும் கேப் எனக்கு அந்தளவு வேணாம் அப்படின்னா அதையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறது டைம் எடுக்கும். க்ரியேட் பண்ணும் போது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா அதே மாதிரி நான் ஜஸ்ட் ரெக்டாங்கிளை வச்சு உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிளும் காமிச்சிடுறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி இந்த இருக்க 3 ஷேப்லையுமே நீங்கள் இந்த மாதிரி Gridify பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணிடுறேன். ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இல்லை டாப் ஏரோ ஒரு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இடையில இருக்க கேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த ரோவோட ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஷேப்க்கு இடையில இருக்க ஸ்பேஸுமே ரெடியூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ரோலையும் ஹரிசாண்டலாகவும் இருக்குது, வெர்டிகலாகவும் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு இடையில இருக்க கேப் பாருங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இதுவும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கேப் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கலர் மாற்றுறது ஈஸியாகவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ஸ்வாட்சஸ் பேனலில் சம் கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2 ரோ டெலீட் பண்ணிடலாம். 2 ரோ நமக்கு வேணாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஷேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஷேப்ஸ்க்கு இடையில எப்படி கேப் கொடுத்து க்ரியேட் பண்ணுறது, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டடாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ இந்த ஷேப் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். ஸோ இந்தளவு எனக்கு கண்டென்ட் எல்லாமே வெர்டிகலாக இருக்குது. எல்லா இமேஜுமே வெர்டிகலாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹரிசாண்டலாக வரணும், பட் சேம் கேப் வரணும். இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப் டூல்னு இருக்கும். இதுக்கு எடுத்துகிட்டு இந்த டூல் வந்து நீங்கள் ஷேப் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி காமிக்கும். பட் 2 ஷேப்க்கு இடையில டாக்குமெண்ட்டுக்கும் ஷேப்புக்கும் இடையில கொண்டு போனீங்க அப்படின்னா
இந்த மாதிரி உங்களுக்கு ஏரோ காமிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இங்கே கொண்டு போகிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணலாமா ஆர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த டூலோட ஒர்க்கு. இப்போ இந்த டூலை வந்து இந்த காலம் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த க்ரீன் கலர் காலம் எடுத்துக்கோங்க. அந்த 2 காலம்க்கு இடையில கொண்டு போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கேட்கலாம் எல்லா காலமுமே சேர்ந்து தான் மூவ் ஆகுமா, தனித்தனியாக மூவ் ஆகாது, தனித்தனியாகவும் மூவ் பண்ண வைக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 ஷேப்க்கு இடையில இருக்க கேப் மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எனக்கு மூவ் ஆகும். மீதி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அதே மாதிரி தான் ஹரிசாண்டலாகவும். ஸோ இப்போ இங்கே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எனக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ இந்த கேப்பில் கொண்டு போயிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேப்புக்கு இந்த சைடில் இருக்க ஷேப்ஸ் அண்ட் இந்த சைடு இருக்க ஷேப்ஸ் எல்லா ஷேப்பையுமே அழகாக மூவ் பண்ணும். சேமாக ஈக்குவலாக மூவ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹரிசாண்டலாகவும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரைட் கேப்புக்கு மேலே உள்ள ஷேப் அண்ட் கீழே உள்ள ஷேப் இது 2 மட்டும் தான் மூவ் பண்ணும். சைடில் இந்த இடத்துல கேப் இல்லை, அதனால் இதை மூவ் பண்ணல. பட் எனக்கு இந்த 2 ஷேப்பை தான் மூவ் பண்ணணும், மீதி எதுவுமே மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணோம் ஒரு இதை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 ஷேப் மட்டும்தான் மூவ் ஆகும், மீதி எதுவுமே மூவ் ஆகாது. ஓகே, இப்போ ஷிஃப்ட்டு பார்த்துட்டோம், அடுத்து ஆல்ட்டு பார்த்துட்டோம். இப்போ கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில கொண்டு போயிட்டு எனக்கு இதோட கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிமீட்டர் வருது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு 40 mm இன்க்ரீஸ் பண்ணணும், கேப் வேணும் அப்படின்னா கரெக்டாக 40 mm இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 40 mm இருக்கும். அதுவே எனக்கு இது டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேப் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஷிஃப்ட்டு பார்த்தாச்சு, ஆல்ட்டு பார்த்தாச்சு, கண்ட்ரோல் பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு இந்த கேப் டூலை வச்சு இந்த 3 ஷார்ட்கட் கீயை வச்சு நீங்கள் ஷேப்ஸ் வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், கேப் இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லைவ் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் மேலே. அந்த லைனை வந்து ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் வந்து 1 தான் இருக்குது, வெயிட் ஒரு 3 கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே ஸ்ட்ரோக்கை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸோ இங்கே கொண்டு போயிட்டேன். இப்போ நான் கிளிக்கை விடாமல் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை மட்டும் விட்டுட்டேன். ஆல்ட்டை விட்டாலும் எனக்கு இங்கே டூப்ளிகேட் எடுத்தது அப்படியே தான் இருக்கும். பட் நான் கிளிக்கை விடாமல் ஜஸ்ட் அப்பியரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டாட்டடில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி காமிக்கும். ஸோ இது வந்து ப்ரிவ்யூ காமிக்குது, இந்த மாதிரி இடையில இவ்வளோ ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னு. நான் அப்பியரை ப்ரெஸ் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரோக் வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ரோக் நீங்கள் இந்த மாதிரி இடையில ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே நான் இங்கே விடணும், இந்த மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த சைடில் வச்சுக்கலாம், அது இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு செமையான ஆப்ஷன். இப்போ இங்கே வச்சு நான் கிளிக்கை விட்டுட்டேன் அப்படின்னா அதே ஸ்ட்ரோக் அதே வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இடையில ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடும். அண்ட் இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஷேப்பையுமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபில் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ இங்கே வச்சுட்டு நான் ஆல்ட்டை விட்டுட்டு ஜஸ்ட் அப்பியரை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகுது பாருங்கள். இதையே என்னால் இப்போ இந்த மாதிரி வேணாம், எனக்கு ரோ காலமாக வேணும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்படியே வந்து அப்பியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகிட்டே போகும். இதே லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு யாரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காலமாக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணிட்டே போகிறேன், நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரோவாக டூப்ளிகேட் ஆகும். இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா எத்தனை ரோ பாருங்கள், ஒவ்வொரு ரோவுமே ஒவ்வொரு பெரிய அந்த ஸ்கொயரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அந்த மாதிரி விடாமல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 ஸ்கொயர் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன லைனுக்கும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இப்போ நான் அப்பேரை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸாக வரும். ஸோ இன்னொரு ரைட் சைடில் இன்னொரு ரோ ஆட் ஆகும். இந்த மாதிரி ரோஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் லைவ் டிஸ்ட்ரிபியூட்டு. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று கிரிடிஃபை, ஒன்று லைவ் டிஸ்ட்ரிபியூட்டு. கிரிடிஃபைல வந்து இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஒரு 4 இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4 இமேஜுமே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்போ இந்த இடத்துல நான் விடுறேன். நம்மளோட கர்சரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து 4ன்னு காமிக்கும். இந்த 4 நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஈவனாக ப்ளேஸ் ஆகணும் 4 இமேஜுமே அப்படின்னா ஜஸ்ட்டு Ctrl Z கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் இந்த 4 இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டு
இந்த மார்ஜின்லேருந்து இந்த மார்ஜின் வரைக்கும் எனக்கு பிளேஸ் ஆகணும். 4மே ஈவனாக பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த மார்ஜினில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த கிரிடிஃபை பண்ணோம்ல அதே மெத்தட் தான் இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் டாப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி டாட்டட் லைன்ஸ் காமிக்குது. ஸோ இப்போ நான் கிளிக்கை விட்டுட்டேன் அப்படின்னா இந்த 4 இமேஜுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக பிளேஸ் ஆகிடும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட் அதுக்கெலாம் ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் ஃபிட் கண்டென்ட்டு, ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட்டு, ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் இதெல்லாம் கொடுத்துக்கலான்ட்டு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் சி கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரேம் வந்து நமக்கு இந்த கண்டென்ட்டுக்கு ஃபிட் ஆகிடும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காது. பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கரெக்டாக கண்டென்ட்டுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகிடும். ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி அந்த மாதிரி கிரிடிஃபை பண்ணி 4 ஃப்ரேமை கரெக்டாக போட்டுட்டோம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இமேஜஸில் கூட நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை கிரிடிஃபை ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை இமேஜ் இருக்கோ அத்தனை இமேஜ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ இது 4த்தையுமே ட்ராக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த இமேஜ் தான் வரும். இந்த ப்ரிவ்யூ காமிக்கிறதுல இந்த இமேஜ் தான் வரும். பட் எனக்கு இது வேணாம், வேறு ஒரு பைக் வேணும் அப்படின்னா ரைட் சைடு ஏரோ ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த பைக் மாறுது அண்ட் அகைன் ரைட் சைடு ஏரோ. ஸோ இப்போ இந்த பைக் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இது வேணாம், இதான் வேணும் அப்படின்னா அடுத்து இந்த இமேஜ், அடுத்து இது வேணும் அப்படின்னா இந்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஆர்டராக கூட சூஸ் பண்ணிக்கலாம் கர்சரில் இருக்கும் போதே. ஃபைனலாக இதுலேயும் ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கேப் வந்து இவ்வளோ வேணாம், கேப் வந்து இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் கேப் ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த கேப் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ. இப்போ எனக்கு இந்த காலம் மட்டும் கேப் அதிகமாக வேணும் அப்படின்னு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளார கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா கண்டென்ட் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓவராலாக நம்ம 13 கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 13 கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிசைனில் நல்ல ஒரு நாலேஜ் கெயின் ஆகிடும். அந்த எல்லா கிளாஸஸோட பிளேலிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.